Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தொடர் மழை காரணமாக சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. அதாவது பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையினுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய வளாகத்திலே மழைநீர் உள்ளே புகுந்துள்ளது. அங்க பார்த்தோம்னா தற்பொழுது அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளை வந்து தரைத்தளத்திலிருந்து முதல் தளத்திற்கு மாற்றும் பணி என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சிதம்பரம் அடுத்த அண்ணாமலை நகரில் உலக புகழ்பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவக் கல்லூரியும் செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது அது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டிலே உள்ளதால் தற்பொழுது அது வந்து பார்த்தோம்னா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில பார்த்தோம்னால் கடலூர் மாவட்டம் முழுவதுக்கும் இருந்து பல்வேறு மருத்துவமனைகளிலிருந்து கூட மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கக்கூடிய அந்த புறநோயாளிகளாகட்டும் மற்ற நோயாளிகள் அனைவருமே வந்து பார்த்தோம்னா சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளிப்பது வழக்கம். அத்தோடு மட்டுமல்லாமல் பார்த்தோம்னா சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், குமராட்சி, புவனகிரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான புறநோயாளிகளும் உள்நோயாளிகளும் வந்து சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டத்தில் முக்கிய அரசு மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இது நிலையில பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து விட்டு அவ்வப்போது கனமழை பெய்து வரும் நிலையில் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பார்த்தோம்னா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய பகுதிகளில் வந்து மழைநீர் உள்ளே புகுந்துள்ளது. இது தொடர்பாக வந்து பயணிகளும் நோயாளிகளும் வந்து தொடர்ந்து புகாரிட்ட வண்ணம் இருந்த நிலையில் நேற்று இரவு முதலே பெய்த மழையினால் அதிக அளவு மழைநீர் உள்ளே புகுந்துள்ளது. இதனால் வழியின்றி அந்த அரசு அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் வந்து அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த தரைத்தளத்தில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளை வந்து அவசரமாக முதல் தளத்திற்கு தற்பொழுது மாற்றி வருகின்ற நிவேதா. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த மருத்துவமனையானது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் வந்த பிறகு அதில் வந்து போதிய அளவு வசதிகள் இல்லாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவ்வப்போது பார்த்தோம்னால் கட்டிடங்கள் சேதமடைவது இது போன்ற வந்து மழைநீர் உள்ளே புகுவது என்று தொடர்ச்சியான சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும், அதாவது தமிழக அரசு வந்து அந்த மருத்துவமனையை முறையாக பராமரிக்காததே இதுக்கு காரணம் எனவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ஒரு நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் பயனடையக்கூடிய இந்த மருத்துவமனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே சரி செய்து பயணிகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாமல் செயல்படுத்த வேண்டும் என்பது நோயாளிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.